விபோர் கார்க் வர்சஸ் நேஹா 2025 இந்த கேஸில் ப்ரிவிலேஜ்ட் கம்யூனிகேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது, ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ ஜென்ரல் கம்யூனிகேஷன் கோர்ட்டில் வந்து அட்மிசபிள். ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அட்மிட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கோர்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எந்த கம்யூனிகேஷனை ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷன் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லாட்டினா ஒரு கம்யூனிகேஷன் ஒரு மேரேஜ் மூலிமா இல்லை ரிலேஷனில் ப்ரொடெக்டட் ரிலேஷனில் இருக்கிறவங்களுக்குள்ளே நடந்துச்சுன்னா அது ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன். இல்லை அப்படின்னா லீகலாகவே அந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷனை கோர்ட்டில் அட்மிட் பண்ணுறது ரிலேட்டடாக வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவுமே ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் தான். ஸோ ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷனுக்காக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாக்டர் பேஷண்ட்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன், அப்புறம் அட்வொகேட் அண்ட் கிளைண்ட்டுக்குள்ளே நடக்கிறது. ஸோ அட்வொகேட் அண்ட் கிளைண்ட்டுக்கான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 126 அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதே பிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் 132 சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனுமே ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் தான். ஸோ செக்ஷன் 122 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. இதே பிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 128 சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸில் விபோர் கார்க் வர்சஸ் நேஹா இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டில் டிவோர்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்குள்ளே நடந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்த கான்வர்சேஷனை ரெக்கார்டட் கான்வர்சேஷன் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் ஆஸ் எவிடன்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் ஒய்ஃபோட கன்சென்ட் இல்லாமல் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபேமிலி கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸை அட்மிட் பண்ணிக்கிறாங்க. ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் எவிடன்ஸை அட்மிட் பண்ணதுக்கு அகென்ஸ்டாக ஹைகோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெக்கார்டிங் வந்து நாட் அட்மிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ரெக்கார்டிங் வந்து கன்சென்ட் இல்லாமல் எடுத்ததுனால இது இல்லீகலான எவிடன்ஸ், அது இல்லாமல் ப்ரைவசி வயலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் தட் பேசிஸில் ஸோ ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவிடன்ஸ் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹைகோர்ட்டோட ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக ஹஸ்பண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்த்த செக்ஷன் 122 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 128 ஆஃப் பிஎஸ்ஏல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்வர்சேஷனுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதாவது அவங்க கன்சென்ட் இல்லாமல் எடுத்திருந்தாங்கன்னா அப்போ வந்து அந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் வந்து ஆஸ் அன் எவிடன்ஸாக கோர்ட்டில் கொடுக்க முடியாது. பட் ஆனால் இந்த விஷயத்துக்கு 2 எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸம்ஷன் என்னென்னா, சப்போஸ் ஒரு சூட்ஸ் வந்து மேரிட் பர்சன்ஸ்குள்ளே தான் அந்த சூட்டே பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அதை அட்மிட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு பர்சன் இன்னொருத்தவங்களுக்கு அகென்ஸ்டாக கிரைம் கமிட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போயும் அந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனை ஆஸ் அன் எவிடன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில் புதுசாக எதுவும் சொல்லலை, பட் ஆனால் ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை தான் திருப்பியும் வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸில் ரிகார்டிங் அட்மிசிபிலிட்டி ஆஃப் ரெக்கார்டிங். ஸோ ஒரு ரெக்கார்டிங்கை கோர்ட்டில் அட்மிட் பண்ணணும் ஆஸ் அன் எவிடன்ஸாக கோர்ட் எடுத்துக்கணும்னா இந்த 3-fold டெஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா RM மல்கானி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவில் இந்த 3-fold டெஸ்டிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன இருக்குன்னா, அந்த ரெக்கார்டிங் மஸ்ட் பி ரிலவெண்ட், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது யார் பேசினாங்க அப்படின்னு கிளியராக ஐடென்டிஃபை பண்ணணும். தேர்ட் வந்து அந்த எவிடன்ஸில் எந்த ஒரு டேம்பரிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிற 3 டெஸ்டிங் வந்து இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க.